தமிழ்நாட்டில் மட்டும் சிறப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டை சர்வதேச போட்டியாக மாற்றும் முயற்சியாகவே இலங்கையில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாக அந்நாட்டு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தில் பொங்கல் விழாவை கொண்டாடிவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் தொண்டைமான், இலங்கை சென்ற தமிழர்கள் கலாச்சாரத்தை மட்டுமே எடுத்து சென்றதாகவும் அதை அவர்கள் வளர்த்து பாதுகாத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் சிறப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டை சர்வதேச போட்டியாக மாற்றும் முயற்சியாகவே இலங்கையில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அங்கீகாரங்கிறது அளிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் மட்டும்தான் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு உலக ரீதியில் கொண்டு போகணுங்கிறது எப்போதுமே நம்மளோட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்க தலைவர் ஒண்டிராஜ் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு பண்ணி அது சம்பந்தம் பல வாட்டி நாங்கள் கலந்துரையாடி இருக்கோம். இது எப்படி இன்டர்நேஷனல் சர்வதேச போட்டியாக மாற்றுறதுன்னு. அப்போ இன்னொரு நாட்டில் நடத்தினா மட்டும்தான் சர்வதேச போட்டியாக மாறும். அதனால தான் ஜல்லிக்கட்டை இலங்கையில் நடத்தி அனைத்து அனுமதிகளையும் வச்சு இலங்கையில் நடத்தி அது ஒரு சர்வதேச போட்டியாக ஜல்லிக்கட்டு நாங்கள் மாற்றி அங்கீகரிச்சோம்.